எங்கேயோ யாரோ செய்யற ஒரு செயல் வேற இடத்துல இருக்கிற ஒருத்தரை பாதிக்கும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பூமிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஆள் எடுக்கிற முடிவு தமிழ்நாட்டுல ஒரு சாமானியன் வாழ்க்கையில எதிரொலிக்கிறத பார்த்திருக்கீங்களா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுக்கிற அரசியல் முடிவும் அதனால இந்தியா, குறிப்பா தமிழ்நாட்டுல நடக்கிற மாற்றங்கள் என்ன, இந்த வீடியோல பார்க்கலாம். 2026 ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய எக்கனாமிக் ஷாக்கோட தான் ஆரம்பிச்சிருக்கு. வாஷிங்டன்ல நடக்கிற அரசியல் மாற்றங்கள் நம்ம வீட்டு சமையல் கட்டு வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்னு யாராவது நினைச்சிருப்போமா? இதை தான் ட்ரம்ப் எஃபெக்ட்னு பேர் வச்சிருக்காங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 91-92 ரூபாய்னு போகுது. சரிஞ்சு வர்ற ரூபாய் மதிப்பு ஒரு பக்கம்னா, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இவர கொள்கையை முன்னாடி வச்சு ட்ரம்ப் எடுக்கிற முடிவுகளோட விளைவா ஐடி துறையில ஆட்கள் குறைப்பு, திருப்பூர் ஜவுளி தொழில் சரிவுன்னு லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது. தினம் 100-200 ரூபாய் செலவு பண்ண தயங்குற ஒரு சாமானிய தொழிலாளி தொடங்கி மாச சம்பளம் வாங்கி இஎம்ஐ கட்டுற ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்கும் எல்லா குடும்பஸ்தர்கள் மேலேயும் சுமை ஏறிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். பின்னலாடை நகரம்னு பேர் வாங்கின நம்ம திருப்பூருக்கு தான் இது பெரிய அடியா விழுந்தது. 2025 ஆகஸ்ட் 27 இருந்து அமெரிக்கா நம்ம ஊரு பொருட்கள் மேல 50% வரி போட்டுட்டாங்க. இது எப்படி கணக்குன்னா, வடிவேலு காமெடியில வர்ற மாதிரி ஒரு 25% ரெசிப்ரோக்கல் டாக்ஸும், அப்புறம் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்காக அபராதமா ஒரு 25% டாக்ஸும். விளைவு, கோவை திருப்பூர்ல மட்டும் சுமார் 3 லட்சம் பேர் வேலை இழந்திருக்காங்க. திருப்பூர்ல மட்டும் 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர்கள் அப்படியே நின்னு போயிருக்கு. இதனால பிசினஸை தக்க வைக்க பல பெரிய கம்பெனிகள் 20% முதல் 25% வரை டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஆனா 5-8% மார்ஜின்ல தொழில் பண்ற எம்எஸ்எம்இ, அதாவது நம்ம ஊரு குறு சிறு தொழில்கள், இதை எப்படி சமாளிப்பாங்க? அவங்க இதுல ரொம்ப பாதிச்சாங்க. பீகார், ஒடிசால இருந்து வந்து இங்க வேலை பார்த்த தொழிலாளர்கள் இப்ப ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பூர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நம்ம ஆம்பூர், ராணிப்பேட்டை, வேலூர் நிலைமை இன்னும் மோசம். தமிழகத்தோட லெதர் எக்ஸ்போர்ட்ல பாதிக்கு மேல அமெரிக்காவுக்கு தான் போகுது. ஆனா இப்போ விழுந்த அந்த 50% டாக்ஸ் ஒரு பெரிய இடியாவே இறங்கியிருக்கு. தமிழ்நாட்டில இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற காலணிகள், பர்ஸ், பேக்ஸ்ல பாதிக்கு மேல அமெரிக்காவுக்கு தான் போகுது. இந்த ட்ரம்ப் டாக்ஸால 2025 ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஆம்பூர்ல இருக்கிற 300 தோல் தொழிற்சாலைகள்ல 50க்கும் மேல இப்போதைக்கு கேட்டை மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட $1 பில்லியன் மதிப்புள்ள வர்த்தக தொடர்பு அப்படியே கட் ஆயிடுச்சு. இங்க வேலை பார்க்கறதுல முக்கால்வாசி பேரு எளிய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தான். ஃபேக்டரி மூடினதால அவங்க வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி நிக்குது. அதோட பீகார், ஒடிசாலேருந்து இங்க வந்து தங்கி வேலை பார்த்த தொழிலாளர்கள் இப்ப வேற வழி இல்லாம மூட்டை முடிச்சோட ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊரு லெதர் பொருட்கள் அமெரிக்காவில் காஸ்ட்லி ஆனதுனால அந்த கேப்ல இப்போ வியட்நாம், கம்போடியா, மெக்சிகோன்னு மற்ற நாடுகள் உள்ள வந்துட்டாங்க. ஒரு பிசினஸ் சரியறது ஈஸி, ஆனா விட்ட மார்க்கெட்டை திரும்ப பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து சென்னை பக்கம் வந்தா அங்க ஒரு பெரிய விசா செக் போஸ்ட் இருக்கு. H1B விசா ஃபீஸ் $5,000 இருந்து $1 லட்சம் ட்ரம்ப் கவர்மெண்ட் ஏத்திட்டாங்க. நம்ம ஊரு TCS, இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய கம்பெனிகள் ஒரு எம்ப்ளாயிக்கு விசா போடணும்னா கூட கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டி வரும். அது மட்டும் இல்லாம 2025 டிசம்பர்ல நிறைய விசா இன்டர்வியூஸ் கேன்சல் பண்ணி 2026 மார்ச்சுக்கு தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ புதுசா சென்சர்ஷிப் வெட்டிங் வேற பண்றாங்க. அதாவது நீங்க சோஷியல் மீடியால என்ன போஸ்ட் பண்ணீங்கன்னு பார்த்து தான் விசா கொடுப்பாங்களாம். இப்படி பார்த்து அவங்க விசா கேன்சல் செய்யறத விட அதை காரணமா சொல்லி நேரத்தை நல்லா இழுத்துறாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, அமெரிக்க கம்பெனிகளே விசா ஃபீஸ் தவிர்க்கிறதுக்காக இந்தியாவிலேயே அதிகமா ஆட்களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூகுள், மெட்டா மாதிரி கம்பெனிகள் இந்தியாவிலேயே 32,000 பேரை புதுசா சேர்த்திருக்காங்க. இது நம்ம இளைஞர்களுக்கு ஓரளவு கை கொடுக்கும்.
தமிழ்நாட்டுல நிறைய குடும்பங்கள் அமெரிக்காவுல இருக்கிற அவங்க பசங்க சொந்தக்காரங்க அனுப்புற பணத்தை நம்பி தான் இருக்காங்க. ஆனா 2026 ஜனவரி 1 இருந்து அமெரிக்காவில இருந்து வெளியே அனுப்புற பணத்துக்கு 1% வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நடுத்தர பொருளாதார பின்னணி கொண்ட குடும்பத்துக்கு இது ஒரு குறிப்பிட்ட அளவு பாதிப்பை கொடுக்கும். இதுல முக்கியமா கேஷ் மூலியமா அனுப்புறவங்களுக்கு தான் பிரச்சனை. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டா இந்த வரி இல்ல. இந்த வர்த்தக போர் தாண்டி எந்த நல்லதும் நடக்கலையான்னு கேட்டா டிஃபென்ஸ் செக்டார்ல ஒரு நல்லது நடந்திருக்கு. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில யுஎஸ் இந்தியா காம்பாக்ட்னு ஒரு டீல் போட்டிருக்காங்க. இதனால ஜெட் இன்ஜின் தயாரிக்கிறதுல இருந்து ஏகப்பட்ட டெக்னாலஜி நம்ம ஊருக்கு வரப்போகுது. தமிழ்நாட்டுல பாதுகாப்பு தொழில்துறை வழித்தட திட்டம் மூலமா ஏற்கனவே 29,000 கோடி முதலீடு வந்திருக்கு. சென்னை, கோவை, ஓசூர், சேலம், திருச்சி இந்த பகுதிகளில் இந்த திட்டம் செயல்பட போகுது. ஜவுளி தொழில் டல்லானாலும் நம்ம ஊர் இன்ஜினியரிங் பசங்களுக்கு இந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல ஒரு புது வாய்ப்பு இருக்கு. 2026 ஒரு சவாலான வருஷமா தான் ஆரம்பிச்சிருக்கு. சாமானியன் தோள்ல பாரம் இன்னும் கூடியிருக்கு. விலைகள் ஏறுது, ரூபாய் மதிப்பு குறையுது, வேலைவாய்ப்பு திண்டாட்டம் அதிகமாயிருக்கு. ஆனா நம்ம ஊர் மக்கள் எப்பவும் போல இதையும் சமாளிப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் விட பெரிய கஷ்டத்தை சமாளிச்சவங்க நாம. என்னதான் ட்ரம்ப் வரி மூலமா அழுத்தம் கொடுத்தாலும் நம்ம இந்தியா ரஷ்யா உறவு பாதிக்க போறதில்ல. இந்தியாவும் அமெரிக்காவுக்கு பதிலடியா வரி ஏத்துனாங்க. எக்ஸ்போர்ட்ஸை இப்போ அமெரிக்காவை விட்டுட்டு ஐரோப்பா, லண்டன் பக்கம் ஃபோக்கஸ் பண்றாங்க. சர்வதேச அரசியல் நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து நிக்கிற காலத்துல நாமளும் அதுக்கேத்த மாதிரி புரிதலோட எதையும் சமாளிக்க தயாரா இருக்கணும். ட்ரம்ப் செய்யற இந்த வேலைகள்லாம் உங்களை எந்த மாதிரி பாதிச்சது, அதுல இருந்து எப்படி சமாளிச்சு வந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த பயனுள்ள வீடியோல பார்க்கலாம்.